ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட என்லெஸ் லவ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. தென் நாளைக்கு நான் வியோட சீரியல் கில்லர் போடுறேன்டா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்னா, ஜங்குக்கும் உங்களுக்கும் லைட்டாக சின்னதாக ஃபைட் நடந்திருக்கும். அதுவும் இல்லாமல் டீச்சர் வந்து செம்மையாக அவனை டேமேஜ் பண்ணி அவன் வந்து கோவத்தில் கிளாஸ் விட்டு வெளியில் போயிடுவான். உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஐயோ என்னடா, சரி போய் சாரி கேட்போன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் ரூஃப் டாப்பில் வந்து தனியாக பாட்டு பாடிட்டுருப்பான். உங்களுக்கு அந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப மெல்ட் ஆகி நீங்கள் அவன் வாய்ஸ்க்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதோடு முடிச்சிருப்பேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் நைட்டெல்லாம் நீங்கள் ஸ்டடீஸில் சுத்தமாக கான்சென்ட்ரேட் இல்லை. பிகாஸ் அவனோட வாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. தூங்கும்போது ட்ரீமில் அந்த வாய்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மூடில் வந்து காலையில் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியில் வந்தால் ஜெனி வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறம் வரேன், நீ ஃபஸ்ட்டு போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சிட்றா. உங்களுக்கு செம்மையாக நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு தனியாக போகிறக்கு. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஜாக்சன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வருவான் போல். ஸோ அவங்கள பார்த்துட்டு, ஓய் ஐயோ இவன் எதுக்கு என்னை கூப்பிட்றான், பார்க்கவே பொறுக்கி மாதிரி இருக்கானே, ஐயோ பயன் நிற்காத, கிளம்பி ஸ்பீடாக போயிடு அப்படி சொல்லிட்டு ஸ்பீடாக நடக்கிறீங்க. அகெயின் ஜாக்சன்ட்டு, பொண்ணு ஒரு நிமிஷம் நில்லுமா, ஐயோ எதுக்கு இவன் என்னை கூப்பிட்றான் அப்படி சொல்லிட்டு ஸ்பீடாக நடக்கும்போது ஒரு பர்சன் மேலே ஹிட் பண்ணிடுறீங்க. ஐயோ வலிக்குது சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி தான் அவன் கூப்பிட்றான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஜேகே மேலே தான் ஹிட் பண்ணியிருப்பீங்க. அவன் வந்துட்டு, கண்ணை எப்போவும் எங்கேயாச்சும் வச்சுட்டு தான் வருவியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப ஜங்குக் வந்து கோல்டு ஃபேஸோடு நிற்கிறான். ஐயோ நீயா மீன்ஸ் ஜங்குக் உங்கள் வீடு இங்கே தானா, அது எதுக்கு உனக்கு? இல்லை நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லை. ஐயோ நான் வந்தே 1 month ஆகுதுல்ல. எனிவே உங்கள் வீடு எங்கே இருக்குது? அப்போது அவன் உங்களை இக்னோர் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். அப்போது நீங்கள் அப்படியே நின்றுட்டு, நான் பேசிகிட்டே இருக்கேன் பட் நோ ரெஸ்பான்ஸ். இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லாருமே ஓவராக பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் திஸ் காய் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போது ஜாக்சன் எகின்ட்டு, ஓய் நில்லுடி அப்படி சொல்லும்போது நீங்கள் என்னது டீயா, ஐயோ இவன் வேறு பயமுடுத்துறானே, பார்க்கவே நல்லா ரவுடி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜேகே திரும்பி பார்த்துட்டு, ஹலோ அந்த பையன் உன்னை தான் கூப்பிட்டு வரான். என்னவா? இல்லை இருக்காது எனக்கு யாருன்னே தெரியாது. பை த பை உங்கள் வாய்ஸ் நேற்று அப்படி சொல்லும்போது ஜேகே பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். நீங்கள் ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் வச்சுட்டு, கிரேட் இன்சல்ட், நான் இப்போ என்ன கேட்டுட்டேன், வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு ஹெட் வெயிட் பர்சனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் போனிட்டேல பின்னாடி போடுறீங்க. அப்போ ஜாக்சன்ட்டு, ஓய் போனிட்டேல், அட இவன் வேற அப்படி சொல்லிட்டு ஜேகே பின்னாடி ஒழிஞ்சு போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக ஸ்கூலு ரீச் ஆகிடுறீங்க. அப்போ உங்கள் ஸ்கூலில் ஒரு புள்ளி கேங் இருந்துட்டு, டேய் ஜேகே உங்க கூட வரப்போன கூட்டிகிட்டு இங்கே வா பார்க்கலாம். அப்போது ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு, என் பின்னாடி எதுக்கு வந்த? இனி அவங்க ரேகிங் பண்ண தெரியாமல் பண்ணிருப்பாங்க. என்னது வா கூப்பிட்றாங்கல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. அவங்க நீங்கள் வந்ததுமே, ஜேகே ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஐடல் பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றுது, என்ன ஃபேன் கேர்ளா? அப்போது நீங்கள் ஜேகேவே அவங்களையும் பார்த்து சிரிச்சிட்டு, அந்நியோ ஹைங்ஸ் நீங்களும் ஜேகே வாய்ஸுக்கு ஃபேனா? நானும் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே முறைச்சிட்டு நின்றுருக்கான். அப்போது அந்த கேங் எனக்கு, நீ ஒரு ஃபேன் கேர்ள், ஆனால் ஏதோ ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி சுற்றிட்டு இருக்க. ஐயோ ஹைங் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க வந்துட்டு, சரி புரியுது, சரி நீ உன் ஐடலுக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். ஐயோ என்ன சொல்கிறீங்க, அந்த காமெடியெலாம் வேணாமே, ஜங்குக் அளவுக்கெல்லாம் என் வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை அப்படியே பார்க்குறான். ஏன்னா அவன் வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு யார்கிட்டையும் அவன் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டான். ஸோ அவன் சொல்லுவான் இந்த மாதிரி ஐடல் ஆகணும்னு, மற்றபடி தனியாக போய் தான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே வந்துட்டு, டேய் மச்சான் போதுண்டா ஓட்டுனது. அப்போ அந்த கேங் வந்துட்டு, டேய் நீ சும்மா இரு மச்சான், நீ இரு நாங்கள் பார்த்துக்குறோம், எங்க பாப்பா பாடு. ஐயோயோ பொயன் உனக்கு குரல் வலை இருக்குது, பட் ஜங்குக்கு முன்னாடி ஏதாவது காமெடி ஆகிடப்போகுது அப்படி சொல்லிட்டு, ஐயோ வேணாமே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்கெல்லாம் திரும்ப கம்பல் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறான். ஐயோ இவன் முறைக்கிற முறையில் எனக்கு எல்லாமே மறந்துடும் போலையே அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் கம்பல் பண்ணுறாங்க. சரி நீ வேணால் கண்ணை மூடிட்டு பாடுவான்னு சொல்லுமே. சரி நான் கண்ணை மூடிட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லவ் சாங் பாடுறீங்க.
அப்போது தூரத்தில் எல்லோரும் சிரிக்கிற சவுண்ட் கேட்குது. என்னடா என் வாய்ஸ் அந்தளவுக்கு கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறீங்க. ஜேகேவை காணோம், அந்த கேங்கை காணோம். அப்போது ஜேகே பாட்டுக்கு கிளாஸ்க்கு போயிட்டுருக்கான். நீங்கள் இருந்துட்டு அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு ஓடி போகிறீங்க. லேட்டு. ஐயோ இந்த மேமா இது அசிங்கப்படுத்துமாச்சே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். யாருமா? அந்த நியூ ஸ்டூடெண்ட்டாமா? வாங்கம்மா வாங்கம்மா. ஏண்டி நீ என்ன உன் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு உன் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரையா? இவ்வளோ லேட் பண்ணுற? மேம் என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க. என்னை பார்த்தா குழந்தைங்களுக்கு அம்மா மாதிரியா இருக்குது, ஆன்ட்டி மாதிரியா இருக்க பார்க்குறக்கு. என் பொண்ணே நான் ஒல்லியாக தானே இருக்கேன், ஃபிட்டாக தானே இருக்கேன். ஃபிட்டாக தான்ப்பா இருக்கேன். மேம் பாருங்கள் அந்த பொண்ணு கூட நான் ஃபிட்டாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கிளாஸே சிரிக்குது. ஜேகே இருந்துட்டு ஜோக்கரை பிடிச்சி கிளாஸ்மேட்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த டீச்சர்ன்ட்டு ஷட்டப், ஓவராக வாய் பேசாத, போய் உட்காரு, வந்தது லேட்டு, இனி லேட்டாக வந்த அப்படி சொல்லும்போது நீங்கள் ஓகே ஓகே மேம் சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்ச் பார்த்ததும் ஜங்குக்கு உங்களை பார்த்து முறைச்சிட்டே அப்படியே நோட்டை திருப்புறான். நீங்கள் பப்பி ஸ்மெல் பண்ணிட்டு பேக்கை கழட்டி வச்சுட்டு அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி உட்காரிங்க. அப்படியே கிளாஸ் போயிட்டுருக்கும் போது ஜங்குக்கு பார்க்குறீங்க. பெஞ்சில் அப்படியே தாளம்லாம் போட்டுட்டு அப்படியே கவனிக்காமல் இருக்கான். அப்போது கிளாஸை பார்க்குறீங்க. சில கேர்ள்ஸ் எல்லாம் ஜங்குக்கை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. இவங்க கிளாஸ் எல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? நீ மட்டும் என்ன பண்ணுறவன்? நல்லா அவனை பார்க்கும்போது பல்ல இழிச்சு தானே பேசுகிற. ஆனால் இவன் வாய்ஸ் இருக்கே, அவன் வாய்ஸ் இப்போ என்னமோ இருக்குது, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுமே அப்படி சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு ஹலோ உனக்கு அறிவில்லையா? அப்போது ஜேகே மறைக்கிறான். ஐயோ ஐம் ஸோ சாரி. நான் சொல்ல வந்த மீனிங் என்னென்னா, உங்கள் கிளாஸ்கள் இப்படி தனியாக அந்த பசங்கக்கிட்ட தவிக்க விட்டுட்டு வந்துட்டியே. அப்பா வந்துட்டு வாயை மூடிட்டு உட்காந்துரு, ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறான். என்னது? அப்போது மேம் வந்து உங்களை முறைச்சதுமே நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகேவை திட்டுறீங்க. இவன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு பேச போனால் ஓவராக பண்ணுறானே. பையன் நீ எப்போ இப்படி மாறின? சரி விடு, கூல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் அம்மாவோட ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஓ இதுதான் இவன் அம்மாவா? வாவ் செம்ம அழகாக இருக்காங்களே. ஆனால் இவன் சரியான ஹெட் வெயிட், கண்டிப்பாக அவங்க அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே அந்த ஃபோட்டோவை மறைச்சதும் நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை முறைச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே குனிஞ்சு ஆஃப் ஆயிடுறீங்க. தென் அப்படியே அந்த கிளாஸ் ஓவர் ஆகி தென் இன்டர்வலில் ஜெனியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஜெனி கிளாஸ்க்கு கிளம்பி போகிறீங்க. அப்போ நீங்கள் ஜெனிக்கிட்ட சொல்கிறீங்க, டி ஜெனி அவன் வாய்ஸ் நல்லா இருக்குடி, சரி அப்ரிஷியேட் பண்ணலாம் பேசலான்னு போனால் ஓவராக பண்ணுறான்டி. சே நான் ஏதோ அவனுக்கு லவ் டார்ச்சல் கொடுக்குற மாதிரி சீன் போடுறான்டி, கிரேட் இன்சல்ட். ஏய் உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை? வாய்ஸ் நல்லா இருக்குன்னா ஓகே உனக்குள்ளே வச்சுக்கலாம்ல, அவன்கிட்ட எதுக்கு சொல்ல போனேன்? உனக்குள்ளே வச்சுக்கோ. ஒரு வேளை உனக்கு அவன் கூட பேசணுன்னு ஆசையோ? சீச்சி ஐயே நீ வேற, ஜஸ்ட் சொன்னேன். நான் கேள்விப்பட்டேன்டி அவன் ஏதோ பெரிய ஐடல் ஆகணும்னு ஆசைப்படுறானாம்மா. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு, ஏதோ நாளைக்கு பெரிய ஸ்டேஜுக்கு போனப்போ என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுக்கு தான் நான் இப்போவே போய் சொன்னால் அவனுக்கு ஒரு ஸ்பிரிட் கிடைக்கும், சரி நம்ம ஐடல் ஆகணும்னு. அதுதான் பார்த்தா அவன் ஓவராக சீன் போட்டுட்ருக்கான் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து கையில் ஸ்வேகாக ஒரு டென்னிஸ் பேட் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறான். அப்போ நீங்கள் ஜெனிக்கிட்ட ஜெனி அவன் பெரிய ஆள் தான் போலடி, டென்னிஸ் பேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான், சரி மல்டி டேலண்டட், சரி வா நம்ம போய் பார்ப்போம் அப்படி சொல்லும்போது ஜெனின்ட்டு ஏண்டி இது வரைக்கும் நீ டென்னிஸ் ஆடினது பார்த்ததே இல்லையாக்கும், வாடி கிளாஸ் கட்டடிச்ச மாதிரியும் இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போகிறீங்க. அப்போது கரெக்டாக கேன்டீனில் போய் நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு 2 பேரும் ஒரு பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் நல்லா கேம் விளையாடிட்டுருக்கான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பையனை சைட் அடிக்கிறீங்கன்னா அது ஜங்குக் தான். வாய்ஸ் மட்டும் இவன்கிட்ட இல்லைடா, இவனுக்கு அழகும் இருக்குடா, ஆனால் என்ன நிறையாவே திமிரு இருக்கலாம். இவ்வளோ டேலண்ட் அண்ட் அழகாக இருக்கிற பையன்கிட்ட திமிராக இருக்கிறது தப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு அவனையே பார்க்குறீங்க. ஜங்குக் சடனாக உங்களை லுக் விடுதுமே உங்கள் கையில் இருந்த ஸ்நாக்ஸ் அப்படியே கீழே விழுந்துட்டு இரும்புறீங்க. அப்போது அவன் அப்படியே முறைக்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே
ஏ ஜெனி அங்கே பாருடி வெள்ளைக்காக்கா அப்படி சொல்லிட்டு திரும்பிடுறீங்க. அப்போது ஜங்குக் எகைன் திரும்பி ப்ளே பண்ணுறான். எகைன் நீங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களால் வந்து ஐயோ இவன்கிட்ட மாட்டிகிட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரொம்ப பயப்படுறீங்க ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு வந்துட்டு சரியாக கேமில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. இந்த பொண்ணு என்ன நம்மளை சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்கு அப்படின்ற மாதிரியே அவன் கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கான். அப்போது நீங்கள் ஜங்குக்கை வந்து வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்த ஜெனி வந்துட்டு, ஏண்டி ஒயன், இதுக்கு முன்னாடி நீ பாய்ஸே பார்த்தது இல்லையா? பாய்ஸை பார்த்தா தலை குனிஞ்சு நடந்து போகிற பொண்ணு இப்போ அவனை சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்கியடி. ஜெனி ஷூ மேட்ச் போயிட்டுருக்குல்ல, டிஸ்டர்ப் பண்ணாதடி. ஆமாம், இவ பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்ச் பார்த்துட்ருக்கா. ஏண்டி இப்போ கிளாஸ்க்கு வரையா இல்லையா? ஆஹா, நான் மேட்ச் முடிச்சுட்டு தான் வருவேன். அப்போ நான் போயிடுவேன். ஓ, நீ என்னை விட்டு போயிடுவியா ஜெனி? போனீன்னா கொன்றுவேண்டி, ஒழுங்காக இருந்து கம்பெனி கொடுறியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்குறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. மேட்ச்சில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடில. ஸோ அவன் வந்து மிஸ் பண்ணிடுறான். அப்போது அந்த சார் நல்லா திட்டிடுறாரு. என்ன ஜங்குக்கு இத்தனை நாள் இல்லாத மிஸ்டேக் இப்போ என்ன பண்ணிட்டேன், நம்ம நெக்ஸ்ட் வீக் மேட்ச்க்கெலாம் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாங்க. ஜங்குக்கு வந்து இருக்கிற டென்ஷன்லலாம் அந்த பேட் அப்படியே தூக்கி வீசிட்டு, ஏய் எழுந்துருடி, எழுந்திரி. என்னடி இப்படி பார்த்துட்ருக்க? இப்படி உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்க? உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடச்சினா? நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன், என் பக்கத்தில் உட்கார்ற, நான் பண்ணுறதெல்லாம் பார்க்குறேன். என்ன நினச்சிட்ருக்க நீ? இல்லை ஜங்கு வாய்ஸ். ஏய் வாய மூடு. ஏன் உனக்கு கிளாஸ் இல்லையா? கிளாஸ் கட்டடிச்சிட்டு இங்கே வந்து உட்காண்ட்ருக்க? இல்லைனா குப்பை பொறுக்க விட்டுட்டா சொல்லு. இல்லை நான் போயிடுறேன். இல்லை நீ போக மாட்ட, இரு. மேம் உங்கள் ஸ்டூடெண்ட் பாரு மேம், இங்கே வந்து உட்காண்ட்ருக்காங்க, உங்கள் கிளாஸை கட்டடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறான். நீங்கள் உடனே இருடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிடுறீங்க கிளாஸ்க்குள்ளே போயிட்டு தனியாக லாஸ்ட் பெஞ்சில் உட்காடுறீங்க. ஜங்குக்கு அங்கே மேட்ச்சில் இருக்கான் இல்லையா? ஸோ தனியாக உட்காந்துட்டு, இவன் பெரிய ரொம்ப தான் சீன் போடுறான், அழகாக இருந்தால் பார்க்க தான் செய்வாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் சைட்டிங் மூமெண்ட்டே இவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவன் பெஞ்சை வந்து ஒரு பெண்ணை வச்சு அடிக்கிறீங்க. அப்படியே பார்க்குறீங்க, டெஸ்கில் ஒரு நோட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஜியோன் ஜங்குக்குன்னு எழுதியிருக்கு. நீங்கள் ஜியோன் ஜங்குக், ஜியோன் ஜங்குக் கிடையாதுடா, ஓவர்சீன் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஒரு பெண்ணை எடுத்து அதை அடித்து எழுதுறீங்க. எழுதிட்டு அப்படியே அந்த நோட்டு திருப்பி பார்க்குறீங்க. அதிகமாக நோட்ஸை விட அந்த சாங் லிரிக்ஸ் அதெல்லாம் நிறைய எழுதியிருக்கான். பின்ன ஜி ட்ராகனோட சாங்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்கான். ஓ, சார் ஜி ட்ராகனோட ஃபேனோ? எனக்கும் அப்போது ஜி ட்ராகனை ரொம்ப பிடிக்கும். அசிங்கமாக இல்லை வயன், ஒரு ஐடலுக்கே பிடிச்ச சாங்னா அவங்க நல்லா தானே பாடியிருப்பாங்க. இன்னிலேருந்து வீட்டுக்கு போகிறோம், அம்மா கிட்ட ஜி ட்ராகன் சாங் பற்றி கேட்குறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நிறையா பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு சார் வந்து அசைன்மெண்ட் நோட்டெல்லாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட நோட்டை மட்டும் நல்லா தூக்கி வீசுகிறாரு. இவன் எதுக்கு தான் அந்த கிளாஸ்க்கு வரான்? ஆடிஷன் போயிட்டு அசைன்மெண்ட்டில் ஒரு மார்க் கிடையாது, இவன் ஃபெயில் தான் ஆவான், இவெல்லாம் படிக்கிறதே வேஸ்ட்டு, ஒன்று எழுதியிருக்கானா பாருன்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க கிளாஸவே. இப்போது நம்ம கிளாஸில் ஒருத்தவங்க மேலே தப்புனா எல்லாத்தையும் கற்றுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இன்சிடென்ட்டு திட்டு வாங்குறீங்க. கிளாஸில் இருக்கிறவங்கலாம் பேசிக்கிறாங்க, இந்த ஜங்குக்கு அடங்கவே மாட்டான், அதில் ஜாயின் பண்ணுறேன் இதில் ஜாயின் பண்ணுறான், ஐடலாக போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம மானெல்லாம் இப்படி பறக்குது, அவன் ஒருத்தன் கம்ப்ளீட் பண்ணாததுக்கு நம்மளெல்லாம் சேர்த்து பனிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பற்றி ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஹலோ, அவனை பற்றி எதுக்கு அவன் இல்லாத டைம் பேசுகிறீங்க? ஏய் நீ யாரடி அதை பற்றி கேட்குறக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு, ஏய் ஜங்குக் நம்ம கிளாஸ்மேட், அவன் ஐடலாக போகிறான்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும், இப்படி அவன் போனதுக்கப்புறம் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவனை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு, பிகாஸ் அவன்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது, ஐடல் ஆகிறான், அவன் வாய்ஸ் சூப்பராக இருக்குது, அவன் டென்னிஸ் பிளேயர், தென் டெக்வாண்டோ கிளப். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? உட்காந்து சும்மா அடுத்தவங்கள பற்றி காசிப்ஸ் பேசுகிறது. அவன் என்ன அசைன்மெண்ட் முடிக்கல அப்படி தானே, நோட் கொடுங்க நான் கொண்டு போய் முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக கத்திட்டு கரெக்டாக பெல்லும் அடிச்சிருது. ஸோ நீங்கள் ஜங்குக்கோட நோட்டு அவனோட பேக்கெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி வச்சுருங்க. அவன் வந்தால் சரி அவன் எடுத்துகிட்டு கிளம்பு போட்டுன்னு சொல்லிட்டு அவன் பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவன் அசைன்மெண்ட் நோட் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்புறீங்க. ஜெனியை டென்ஷன் ஆகிட்டே வாடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜெனின்ட்டு, ஏண்டி உனக்கு இதெல்லாம் தேவையாடி, எதுக்குடி இப்படி, நீ சும்மா இருடி, அவன் பாவம், அவன் எனக்கு புரியுது அவனோட கஷ்டம், பிகாஸ் நானும் ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள் தான்.
அவன் ஏதோ அங்கே ட்ரை பண்ணுறான், பட் இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ணுறதில்ல. இனிமேல் ஜங்கு கிட்ட நான் ஃப்ரெண்டாக போகிறேன். அவனை என்கரேஜ் பண்ணி அவனை ஒரு பெரிய இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்டி. இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, எதுக்குடி அவங்களாம் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஜெனி வந்துட்டு சரி சரி காம் டவுன் சொல்லும்போது ஜாக்சன் எகெயின் வந்துட்டு நில்லுமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே திரும்பி உங்களுக்கு என்னங்க வேணும், காலையிலேருந்து பார்க்குறேன் சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, நானே செம்மையான டென்ஷனில் இருப்பேன், இல்லைனா அடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிற்காமல் கிளம்பி போயிடுறீங்க. ஜெனி வந்துட்டு ஐயோ ப்ரோ சாரி ப்ரோ, அவள் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கா, நீங்கள் நாளைக்கு வந்து பேசிக்கங்க அப்படி சொல்லிட்டு ஜெனி உங்கள் பின்னாடியே ஓடி வரா. நீங்கள் போனதுமே வீட்டில் உங்கள் பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறீங்க. பிகாஸ் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனே உங்கள் அம்மா தான். ஸோ அவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிட்டு அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. ஏண்டி என்னாச்சு? இல்லைம்மா, உண்மையான டேலண்ட் உள்ள பர்சனை ஸ்டார்டிங்கில் யாருமே மதிக்க மாட்டாங்கல்ல. ஆமாம் ஒயன், ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க ரொம்ப டல்லா? இல்லைம்மா, எங்கள் கிளாஸில் ஜங்குக்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குது, பட் யாருமே அவனை அந்த டேலண்ட் வச்சு பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே அவனால தான் இதாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் மேலே பழி போடுறாங்க. எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் கூட இருக்கணும், ஒரு நல்ல வெல்விஷராக இருக்கணும், அவனுக்கு நிறையா சப்போர்ட்டிவ் பண்ணணும், நிறையா கேரிங் கொடுக்கணும்னு தோணுதுமா அப்படி சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறீங்க. உங்கள் அம்மா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ சொல்லுவேன், என்ன ஜங்குக்கு நினச்சி ஃபீல் பண்ணுறியா? ஆமாம்மா, அவங்ககிட்ட நிறையா இருக்குமா, ஆனால் இவங்களே போதும் அவனை டவுன் ஆக்கிறதுக்கு, ஆனால் நான் எப்போவுமே விட மாட்டேம்மா. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் இனிமேல் அவன் மேலே கேரிங் காட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு ஓகே நீ நல்ல டெசிஷன் தான் எடுத்திருக்க, நான் இப்படி தான் உன்னை வளர்த்திருக்கேன், ஒருத்தவங்க டவுனாக இருக்கும் போது அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் போனதுமே உங்கள் ஹோம்ஒர்க் கூட முடிக்கல, பிகாஸ் நாளைக்கு சண்டே எப்படியும் கிளாஸஸ் எல்லாம் லீவ். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு ஜங்குக்கு பற்றி தான் யோசிக்கிறீங்க. அவங்ககிட்ட நிறையா பேசணும், அவனை தனியாக கூப்பிட்டுட்டு போகணும், அவனுக்கு நிறையா கம்ஃபர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கோட நோட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அவன் ஒன்று கூட எழுதலை. அட பாவி லூஸு பையன்னு கரெக்டாக இருக்குது, ஏதாச்சும் எழுதி வச்சுருக்கியா அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் பேஜ் திருப்பி பார்க்குறீங்க. ஒரு குவைட்டாட்ட ஒன்று எழுதி வச்சுருக்கான். அது என்னென்னா, டேய் போங்கடா டேய், இந்த சிங்கிள் சீட் ஒன்று என் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது அப்படின்னு எழுதி வச்சுருக்கா. நீங்கள்ட்டு ஓ உனக்கு இது வேறு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே எழுதுறீங்க. ஆமாம் ஜங்குக், இந்த சிங்கிள் சீட் உன்னோட ஃப்யூச்சரை முடிவு பண்ணாது, பிகாஸ் நீ ஒரு ஐடலாக போறியே அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு சிரிக்கிறீங்க. தென் அப்படியே அந்த அசைன்மெண்ட்டெல்லாம் எழுதுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே தோணலை, பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எழுதுகிறோம் இல்லையா, அந்த ஃபீல் தான் கொடுக்குது. இன்னியும் எழுதுறதுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. அப்படியே நம்ம ஜங்குக் கிட்டே வந்தால் அவங்க அம்மாட்ட உட்காந்துச்சு அவன் சொல்லிகிட்டு இருக்கான், இன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை பற்றியும் சொல்கிறான். அம்மா ஒரு பொண்ணுமா என்னை பார்க்குறக்குனே கிரவுண்டுக்கு வந்திருப்பா போல், இன்னும் சும்மா பார்த்துட்டே இருக்காம்மா. டேய் என்னடா சொல்கிற, டெய்லியும் ஆனால் உன்னை யாராச்சும் பார்த்துட்றாங்க. மா அந்த மாதிரி இல்லைம்மா, இது வேறு மாதிரி இருந்துச்சுமா, அது எப்படி நான் சொல்கிறது, அவள் என்கிட்ட ஏதோ ஒன்று வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கா, அதை சொல்ல வரா, பட் நான் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு எங்க வந்து என் லேப்பில் படு அப்படி சொல்லும்போது ஜங்குக்குன்ட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட லேப்பில் படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டே, யாராச்சும் பேச வந்தாங்கன்னா ஹர்ட் பண்ணாத ஜங்குக், அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வச்சு பண்ணு, மேபி ஏதாச்சும் ஒரு குட் திங்ஸ் கூட அவங்க உங்ககிட்ட சொல்ல வரலாம் இல்லையா. ஸோ இனி இந்த ஹர்ட் ஸ்பீச்செல்லாம் அப்படியே விட்டுடா. பொண்ணுங்களை உனக்கு பிடிக்காது ஓகே, பட் அவன் என்ன சொல்ல வரான்னு கேளு, அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். பட் அவன் தூங்கும் போது நீங்கள் அந்த பார்த்த பார்வை இருக்கும் இல்லையா, அது அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. தென் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பேக்கரிக்கெல்லாம் கிளம்பி அங்கெல்லாம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே நைட்டும் ஆகிடுது. ஸோ உங்கள் அம்மா உங்ககிட்டே வந்துட்டு வயன் நான் போய் பாட்டிக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும்டி, பிகாஸ் அவங்களுக்கு சுகர் பேஷண்ட் வேறு, ஸோ நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவல்ல. நீ போமா, நான் எதுக்கு இருக்கேன், அதனால் நம்ம வீட்டுக்கு சிங்கம்மா, நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அமுச்சு விட்டுட்டு அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது சரிடா இதுக்கு மேலே எவனும் வரமாட்டான், நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உள்ள போர்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருடா இந்த டைமில் பேசுகிறது,
ஆ இப்போ க்ளோஸ் பண்ணும்போது தான் எவனாச்சும் கூப்பிட்டு எனக்கு அதை எடுத்துகிட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு கூப்பிட்றது. அப்படி சொல்லிட்டு ஹலோ யார்? ஏம்மா வயனு, நான் தாம்மா அந்த பாட்டி பேசுகிறேன். ஐயோ இந்த கிழவியா. ஹலோ சொல்லுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்துகிட்டு வர முடியுமாம்மா? ஐயோ பாட்டி டைம் ஆயிடுச்சு பாட்டி, 10 o'clock ஆகிடுச்சு, நான் எப்படி வர்றது? அப்போ அந்த பாட்டி இருந்துட்டு ஏம்மா எடுத்துகிட்டு வாம்மா, எனக்கு அது சாப்பிடாம தூக்கமே வரல, என்னோடய பையன் வேறு அதை பேன் பண்ணி வச்சுட்டான் எங்கள் வீட்டில் அப்படி சொல்லும்போது நீங்கள்ட்டு அப்போ சாப்பிடாதீங்க பாட்டி, உங்கள் பையன் கீதை என்னை வந்து திட்டிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அந்த பாட்டி இருந்துட்டு ஏம்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லும்போது நீங்கள்ட்டு பாட்டி எனக்கு கோவம் வந்துடும், திருப்பி கேட்காதீங்க, ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பல்லு போன வயசில் 10 மணிக்கு உனக்கு கடலைப்பருப்பு கேட்குதா? ஐயோ எல்லாம் எனக்குன்னே வருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்கும் போது அகெயின் ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் இரு கிளவி, இத்தனை நாள் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன், நீ நிறையா ஆர்டர் பண்ணி வாங்குவேன்னு, இனி உனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு ஹலோ உங்களுக்கு அறிவில்லையா, 10 மணிக்கு யாராச்சும் வெளியில் கூப்பிடுவாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போது ஜங்குக் தான் கூப்பிட்ருப்பான் வந்துட்டு ஹலோ யார்? நான் தானா? உங்களுக்கு நேம்? ஜங்குக். ஜங்குக் நீயா? உனக்கு எப்படி என் நம்பர்? வாய மூடு. சொல்லு ஜங்குக், எங்கே இருக்கா? நான் நம்ம பேக்கரியில். அப்போ ஜங்குக் வந்துட்டு என்னது நம்ம பேக்கரியா? என்னடி என்ன வளர்ற? ஐயோ இல்லை நான் எங்கள் பேக்கரியில் இருக்கேன். ஓ சரி, என்னோடய நோட் எதுக்கு நீ எடுத்துகிட்டு போன வீட்டுக்கு? ஜங்குக் எதுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு கேட்டேன். இல்லை ஜங்குக், அசைன்மெண்ட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணாமல் இருந்தையா, ஸோ அதுதான் பாவமாக இருந்துச்சு. ஜங்குக் வந்துட்டு நீ எல்லாம் என்னை பார்த்து பாவப்படுற அளவுக்கு நான் அப்படி போயிட்டேன். சரி நோட் கொண்டு வாடி. என்ன ஜங்குக் சொல்கிற? இப்போ வா. ஓ உன்னால் இப்போ வர முடியாதா ஒயன்? வேணும்னா காலையில். அப்போ நீங்கள்ட்டு இல்லை நான் இப்போ பேக்கரியில் தான் இருக்கேன், நான் வந்துடுறேன், எங்கே வரணும் அப்படி சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு சிச்சு அலையாத ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு இப்போ நீ அந்த பேக்கரியில் தானே இருக்க, சரி நான் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் வெயிட் பண்ணுறேன், வந்துரு அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்கள் ஃபோனை வச்சுட்டு ஒரே ஜம்ப்பு, ஐயோ நான் ஜங்குக்கு பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு செம்மையாக ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் மிரரெல்லாம் பார்த்துட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. நைட் டைம் மீட்டா, இதெல்லாம் நான் மூவியில் தானே பார்த்துருக்கேன். அலையாத ஒயன், அவன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு இன்றைக்கி சொல்லிடு. அவன் முறைச்சாலும் பரவாயில்ல, சிரித்தாலும் பரவாயில்ல, எப்படியும் சிரிக்க மாட்டான், சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ரோட்டில் யாருமே இல்லை. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு சந்துக்குள்ளேருந்து ஒரு நாய் வந்து உங்களை குறைக்குது. இது அது இல்லை அப்படி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறீங்க. நீங்கள் அந்த பேக்கரிக்கு அந்த டாக் வந்திருக்கோம், நீங்கள் அது மேலே தண்ணி ஊற்றி விட்டுட்டு என்ன உனக்கு எப்போ பாரு இங்கே தான் ஆடுதா, வேறு எங்கேயாச்சும் போ அப்படி சொல்லிட்டு நிறையா இன்சல்ட் பண்ணி அந்த டாகுக்கு ஒன்று கூட கொடுக்காம துரத்தி விட்ருப்பீங்க. ஸோ அது உங்களை பார்த்ததுமே செம்மையாக குறைக்குது. ஐயோ நீயா? ப்ளீஸ்டா, நாளைக்கு உனக்கு ரெண்டு பன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த டைமில் நான் அசிங்கப்படுத்திடாத, உங்களுக்கு டாக்னால் ரொம்ப பயம். ஸோ நீங்கள் அதை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருவல்ல, நான் உனக்கு நாளைக்கு 2 பன் கன்ஃபார்ம், அம்மாட்ட கூட சொல்லிட்டு போயிடுறேன், ஸ்கூல் விட்டு வந்து நான் கூட உனக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது டாக் உங்கள் கிட்டே வருது. டே வேணாண்டா, டே வேணாண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கும்போது ஜங்குக்கு கரெக்டாக அது நல்லா குலைச்சிட்டு உங்கள் மேலே வரும்போது நீங்கள் ஜங்குக்கு பின்னாடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு ஜங்குக் டாக் ஜங்குக் காப்பாது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்குன்ட்டு இருடின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அது மேலே வீசிட்டு என்னடி இப்படி பயப்படுற அப்படி சொல்லும்போது நீங்கள் ஜங்குக் ஹக்கில் தான் இருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படி சொல்லும்போது நீங்கள்ட்டு ஐயோ சாரி நான் தெரியாமல், டாக் அதுக்கு நான் பன் கூட போட மாட்டேன் தெரியுமா அப்படி சொல்லும்போது ஜங்குக்குன்ட்டு என்னடி லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க? ஐயோ இல்லை அதை பார்த்த பயத்தில் லைட்டாக டங் ட்விஸ்ட் ஆகிடுச்சு, இந்த உன்னோட நோட், அசைன்மெண்ட் எழுதிட்டேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு லூஸாக இருப்பா போலையே சொல்லிட்டு வாங்கி அதெல்லாம் திருப்பி பார்க்குறான். அப்போது ஒரு பைக் அங்கே க்ராஸ் ஆகி போகும்போது நீங்கள் வந்துட்டு ஜங்குக் ஹுட்டி போடு அப்படி சொல்லும்போது ஜங்குக்குன்ட்டு எதுக்கு? போடு சொல்கிறது கேளு போடு அப்படி சொல்லும்போது அவன் ஹுட்டி எடுத்து மாட்டிக்கிறான். அப்போ நீங்கள் வந்துட்டு இப்படியே இரு, வீட்டுக்கு போகிற வரைக்கும் இப்படியே இரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஏண்டி யாராச்சும் நம்ம பேசுகிறத பார்த்து உங்கள் வீட்டில் மாட்டி விட்ருவாங்களா? இல்லை ஜங்குக், நீ நாளைக்கு பெரிய ஐடலாக போகிற,
அப்படி இருக்கும்போது உன்னை என் கூட யாராச்சும் பார்த்தா 2 பேத்தையும் ஷிப் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுதான் உன்னோட ப்ரைவசி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு யாருடா அந்த பொண்ணு, இன்னும் நம்ம ஐடல் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு, என்னடி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டுருக்க, நான் எங்கே ஐடலாக போகிறேன், முடியாது என்னால். ஏய் ஜங்குக், ஏன் அப்படி சொல்கிற? உன் வாய்ஸ் எப்படி இருக்க தெரியுமா? நான் கேட்டது இன்னும் 2 நாள் கூட ஆகலை, இன்னும் நான் ஓவர் கம் ஆகலை. உண்மையாக வேறு லெவல் வாய்ஸ் உனக்கு. அப்போது ஜங்குக் உங்களை பார்க்குறான். அவன் யோசிக்கிறான், இதுக்கு முன்னாடி அம்மா மட்டும்தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் ஒரு பர்சன் சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ அவங்கள ரொம்பவே பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த வேர்ட்ஸ் எல்லாம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஜங்குக் நினச்சி பாரு, ஒரு நாள் நீ ஐடலாக இருப்ப, நீ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிருப்ப, அப்போ நான் ஏதோ ஒரு மூலையில் இருப்பேன். இல்லை நான் கண்டிப்பாக உன் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் சீட்ஸா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்து உன்னோட கன்செப்டை பார்த்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு ட்ரூனஸ் தெரியுது உங்கள் ஃபேஸில். அது ஜங்குக் ஃபீல் பண்ணிட்டு, நீ ரொம்ப ட்ரீம் பண்ணுற, அதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லிட்டு அவன் நடந்து போகிறான். நீங்கள் வந்துட்டு, ஏன் ஜங்குக் நடக்காது, கண்டிப்பாக ஒரு நாள் நீ பெரிய ஐடலாவ, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, அது உன் மேலே வைடா, உன்னோட வாய்ஸ்க்கெலாம் நான் எவ்வளோ பெரிய அடிக்ட் தெரியுமா. சே, இப்போ நினச்சா கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ். ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக் வந்துட்டு, ஏதோ நீயாச்சும் சொல்கிறியே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லும்போது நீங்கிட்டு, ஐயோ நீ இப்போ தான் என்கிட்ட நல்லா பேசுகிற, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பெரிய ஐடல் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எகைன் அவனை பார்க்குறீங்க. ஜங்குக்குன்ட்டு, ஐயோ வார்த்தைக்கு நான் ஐடலுங்கிறாளே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போது உங்கள் ஸ்ட்ரீட் வந்து இந்த சைடு போகணும், ஜங்குக்கோட ஸ்ட்ரீட் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஜங்குக்குன்ட்டு, உன்னோட ஸ்ட்ரீட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜங்குக், நான் கிளம்பட்டுமா? நான் போயிடுவேன், நீ பார்த்துப்போ. அப்போது ஜங்குக்குன்ட்டு, தனியாக போயிடுவேல, அங்கே வேறு ஸ்ட்ரீட் டாகெல்லாம் மீட்டிங் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது நீங்கள் பயந்துட்டு, ஆமாம் ஜங்குக் இப்போ பயமாக இருக்குது, நீ கூட வந்து விடுறியா? சரி வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வரான். உங்களுக்கு செம்மையாக இருக்குது, செம்ம ஏர் வேறு. நீங்கள் கையில் அப்படியே நோட் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. நல்லா எழுதியிருக்க குவைட்ஸ் எல்லாம், ஒரு சிங்கிள் சீட் உன்னோட ஃப்யூச்சரை முடிவு பண்ணாதுன்னு. ஒரே ஸ்வாக் தான் போல். உண்மைதானே, ஒரு சிங்கிள் ஷீட் ஒன்றும் நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுற மாதிரி இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் வேறு லெவல் போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக உங்கள் வீடும் வந்துடுச்சு. அப்போது அவங்க அம்மா கரெக்டாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன வயன், ஏன் இவ்வளோ லேட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப அப்பாவி பையனா அவங்க அம்மா முன்னாடி நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு, அம்மா நான் சொன்னலம்மா ஜங்குக் வாய்ஸ் கூட அப்படி சொல்லும்போது உங்கள் அம்மா வந்து, அட ஒயன் தள்ளு ஜங்குக், நீயாப்பா, உன்னை பற்றி தான் ஈவினிங் ஒயன் பேசிகிட்டு இருந்தா, உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமாமே, எங்கே ஒரே ஒரு தடவை எனக்காக பாடி காட்டுறியா? பார்க்கவும் அழகாக இருக்குப்பா. அப்போது நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் யாருமே அவன்கிட்ட வந்து பர்சனலாக சொன்னதே கிடையாது. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் வந்துட்டு, ஆண்டி இல்லை ஆண்டி அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது, பொய் சொல்லாத, என் பொண்ணு ஈவினிங் ஃபுல்லாக உன்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கா, பேக்கரியில் கூட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தா, ஒரு ஃப்யூச்சர் ஐடல் வந்து இனி வரப்போகிறாங்க, அவன் பேர் ஜங்குக்குன்னு, கண்டிப்பாக நாங்கள் ஃபர்ஸ்டே ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையான குட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்போது சொல்கிறாங்க, சரிப்பா நீ சாப்பிட்டு தான் போகணுவா? ஐயோ இல்லை ஆண்டி, அம்மா எனக்காக ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்க, அது சாப்பிட்லைன்னா கோச்சிக்குவாங்க, ஸோ நான் கிளம்பணும். அம்மா மேலே அவ்வளோ பாசம், நல்ல பையனாக இருக்கப்பா அப்படி சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே அந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்குக்குன்ட்டு, சரி ஆண்டி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்பும்போது உங்கள் அம்மா வந்துட்டு, சரி வயன் நீ பேசிட்டு வா அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போது நீங்கள் அப்படியே கேட் கிட்டே போயிட்டு குக்கை திரும்பி பார்த்துட்டு, பாய் ஜங்குக், பார்த்து போயிடுவல்ல. என்னை பற்றி எதுக்குடி கவலைப்படுற, நான் என்ன உன்ன மாதிரி டாக்ஸ்க்கெல்லாம் பயப்படுறேன்னா என்ன? சரி பார்த்துப்போ, நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவல்ல? ஏன், வந்தால் தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். என்ன வரமாட்டியோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே கண்டுக்காத மாதிரி போகிறான். அப்போ நீங்கள் ஜங்குக் இப்போ என்ன, நான் வேணா உனக்கு துணைக்கு வரட்டுமா, போயிடுவல்ல? அப்போது ஜங்குக்குன்ட்டு,
யார்? நீ என்ன? ஏய் பொடி அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள் சிரிச்சிட்டு ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. ஓகே, இந்த பார்ட் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு சீரியல் கில்லர் பார்க்கலாம். பாய்.